லவ்விங் யுவர் செல்ஃப், அதாவது லவ் யுவர் செல்ஃப், உன்னையே நேசிக்கிறது. அது ஒரு டிராவல் மாதிரி. அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறனால நம்ம லைஃப்ல பல சேஞ்சஸ் வரும். இதை எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு கேட்டா, உங்களை நீங்களே பார்த்துக்கிறது தான். உங்களை நீங்களே பார்த்துக்கிறது மூலமா உங்களை நீங்களே லவ் பண்ண முடியும். சரி, எதுக்கு நம்ம நம்மளையே லவ் பண்ணணும்? இதை நான் கடைசியா சொல்றேன். இப்போ லவ்விங் யுவர் செல்ஃப்னா என்னன்னு பார்க்கலாம். சரி, இது ஒரு 7 பாயிண்ட்ஸா பிரிச்சு வச்சிருக்கேன். இந்த 7 பாயிண்ட்டையும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களையும் நீங்க லவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பிராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு கேர் அண்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க, அதை விட அதிகமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுங்க. யான்னு கேட்டா, உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணாதான் மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது நீங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாதான் மற்றவங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஃபார்கிவ் யுவர் செல்ஃப் ஃபார் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். பாஸ்ட்ல நடந்த தவறுகளை மன்னிச்சுட்டு அதை திருத்திக்கிட்டு கடந்து போகணும். ஏன்னா இங்க யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அது நானா இருந்தாலும் சரி. ஸ்டாப் நெகட்டிவ் செல்ஃப் டாக் அண்ட் ரிப்ளேஸ் இட் வித் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். எதிர்மறையான சிந்தனைகளை விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கங்க. அதாவது நேர்மறையான பேச்சையும் வளர்த்துக்கங்க. 2வது பாயிண்ட் என்னன்னா, செட் ஹெல்தி பவுண்டரிஸ். லேர்ன் டு சே நோ வித்தவுட் ஃபீலிங் கில்ட்டி. இப்போ யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் பண்ண வந்து கேட்டால், உங்களால் செய்ய முடிஞ்சால் அதை செய்யுங்க. இல்லைனா நீங்கள் ஒரு மாதிரி கில்ட்டியாக இல்லாமல் உங்களுக்கு தேவைன்னா நோ சொல்ல பழகுங்க. ஏன்னா அது நம்மளுக்கு கில்ட்டியை தரும் தான். பட் இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியாதுங்கிறப்போ நோ சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டாக்ஸிக் பீப்புள் அண்டு என்விரான்மெண்ட். டாக்ஸிக்கான பீப்புள்கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. ஏன்னா நம்ம க்ரோ ஆகுறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க பக்கத்தில் இருக்கிறனால நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கு வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்கள்ட்ட இருந்து தள்ளியே இருங்க. ப்ரையாரிட்டிஸ் யுவர் வெல் பீயிங் வித்தவுட் ஃபீலிங் செல்ஃபிஷ். உங்களோட நலனுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்க. இது செல்ஃபிஷாக இருக்கலாம், பட் இது செல்ஃபிஷ் இல்லை. இது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. 3வது பாயிண்ட் என்னன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் மைண்ட். உங்களோட உடலையும் மைண்டையும் கேர் பண்ணுங்க. ஈட் நியூட்ரியஸ் ஃபுட் அண்ட் ஸ்டே ஆக்டிவ். நல்ல ஆரோக்கியமான ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. டெய்லியும் 30 மினிட்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. பாடி அண்ட் மைண்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்க. எங்கேஜ் இன் ஆக்டிவிட்டீஸ் தட் பிரிங் யூ ஜாய் அண்ட் ரிலாக்ஸேஷன். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுங்க. 4th பாயிண்ட் என்னன்னா, செலிப்ரேட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். அக்னாலேஜ் ஈவன் ஸ்மால் வின்ஸ் இன் யுவர் டெய்லி லைஃப். சின்ன வெற்றியையும் பாராட்டிக்குங்க. மற்றவங்களோட உங்க லைஃப் ஒப்பிடாம உங்க பயணத்தை நேசிங்க. டோன்ட் கம்பேர் யுவர் ப்ராக்ரஸ் டு அதர்ஸ். யுவர் ஜேர்னி இஸ் யூனிக். 5th பாயிண்ட் என்னன்னா, டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை செய்யுங்க. இதனால ஒன்றும் மாற போறது கிடையாது. இந்த லைஃப் உங்களோடது. உங்க ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம வேற எதுக்கு கொடுக்க போறீங்க? சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் பீப்புள். உங்களை ஊக்குவிக்கும் பீப்புளோட இருங்க. பாசிட்டிவ் உங்கள்கிட்ட குமிஞ்சு இருக்கும், அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. தனியா நேரம் உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட உண்மையான விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அது உங்களை தெளிவாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் உங்க க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6வது பாயிண்ட் என்னன்னா, பிராக்டிஸ் கிராட்டிடியூட். நன்றி சொல்ல பழகுறது. அதாவது அது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நன்றி சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாத்தின உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லலாம். மாறின எனக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏதாவது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தீமை செய்யற எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லுங்க. 7வது பாயிண்ட் என்னன்னா, சீக் ஹெல்ப் வென் நீடட். டோன்ட் பி அஃப்ரைட் டு ஆஸ்க் ஃபார் சப்போர்ட். இட்ஸ் எ சிங் ஆஃப் ஸ்ட்ரென்த். உதவி கேட்கறது பலவீனம் இல்லை, அது ஒரு ஸ்ட்ரென்த் தான். உங்களையே நேசிக்கிறது குறிக்கோளா பார்க்காம அது தன்னோட வளர்ச்சின்னு ஒரு பகுதியா பாருங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களையே நீங்கள் நேசிக்க முடியும். சரி, எதுக்கு நம்ம நம்மளே நேசிக்கணும்னு இப்போ நான் சொல்கிறேன். அது ஏன்னா நம்மளே ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாதான் மற்றவங்க நம்ம மேலே அன்பாகவும் கேரிங்காகவும் இருப்பாங்க. நாம் புலம்பிகிட்டே இருப்போம்ல, யாருமே என்ன கண்டுக்க மாட்றாங்க, கேர் பண்ண மாட்றாங்க, லவ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு. எப்படி லவ் பண்ணுவாங்க? நம்மளை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாதானே மற்றவங்க நம்மளை லவ் பண்ணுவாங்க. எப்படி கேர் பண்ணுவாங்க? நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம கேர் பண்ணாதான் மற்றவங்க நம்மளை கேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளை கவனிப்போம், அப்புறமா மற்றவங்களை கவனிப்போம். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் யுவர் செல்ஃப்.